ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme GT70 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொட்டுக்கிற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு நல்ல பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிப்செட் கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது நல்ல மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து பிரைட்னஸ் லெவல் அதிகமாக கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாகவே டிஸ்பிளே தெரியுங்க. ஓகேங்களா, அடுத்தது கேமரா 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க. சோனி IMX 896 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. நல்ல சென்சாருங்க. ஏன்னா இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குங்க. இதை வச்சு நம்ம 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ரேர் கேமராவில் 4K 60 FPS ஷூட் பண்ணுறதுனால நல்லாவே ஃபுல் அல்ட்ரா ஹெச்டியில் நம்ம வீடியோவே எடுத்துக்க முடியுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அந்த கேமராவை வச்சு நம்ம 1080p வீடியோவை 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, அடுத்தது பேட்ரி 7000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்ரி லைஃப் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அவ்வளோ பேட்ரி பேக்கப் கொடுத்துறாங்க. ஏன்னா நார்மல் யூசேஜ் 2 நாள் நிற்கிங்க. இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1.5 நாள் கண்டிப்பாக நிற்கிங்க. இப்போ வர ஃபோன் எல்லாமே 7000, 6500, 6000 அப்படின்னு பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா Android 15 வந்ததுலேருந்து அதிகமாக பேட்டரி யூசேஜ் ஆகுமா இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு சார்ஜ் இறங்குறதுனால பேட்டரி லைஃப் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதனால பெனிஃபிட்டாகவே இருக்குது. அது எவ்வளோ தான் பேட்டரி லைஃப் அதிகமாக இருந்தாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜும் வேணுங்க. அதுக்கு 120 கொடுக்கறனால நம்ம வந்து ஒரு 50% சார்ஜாக ஒரு 20-25 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணால் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 12GB RAM வேரியன்ட்டும் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி நம்மளுக்கு ஒரு 31,000 ஆமாங்க, ஆஃபரில் 29,000 31,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஓகேங்களா, அடுத்து LPDDR5X RAM கொடுக்குறாங்க. UFS 4.0 கொடுக்குறனால நல்லா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதே போல் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து 8.2 mm திக்னஸ். ஏன்னா 7000 mAh பேட்டரிக்கிறனால கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து வெயிட்டு 202 கிராம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து Android 15 தான் வரப்போகுதுங்க. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ப்ராசஸ், பேட்டரி லைஃப் இதெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. இது கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக கேமிங்கில் நான் ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. எனக்கு ஒரு 32,000 30,000 ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணல. நான் நல்லா ஃபோனுங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.